இந்த வீடியோவை நான் நோஃபப் தொடங்கும்போது என்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் வைங்க, கீழே கமெண்ட்ஸ் பார்க்காதீங்க, நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் வைங்க, நல்ல தெளிவாக கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ எதனால் ரீலாப்ஸ் ஆகுது நோஃபேப்பில், இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ நல்லா கேளுங்க. ஃபஸ்ட்டு எனர்ஜி அலோகேஷன், அதாவது உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி உங்கள் உடம்புல இருக்குது, அது யூஸ் ஆகாதனால, டிரான்ஸ்மியூட் ஆகாதனால தான் அந்த எனர்ஜி ரீலாப்ஸாக வேஸ்ட் ஆகுது. அட்ஜஸ்ட் ஹானியாகி நீங்கள் வேஸ்ட் ஆகுறீங்க. அது ரொம்ப தப்புன்னு இட்ஸ் ஆல் ஓகே. ஆனால் அது உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு பாடி பில்டர், ஒரு ஸ்டெராய்டு அனாலஜி சொல்கிறேன். ஒரு பாடி பில்டர் இருக்கான், அவன் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கலாம். நான் இல்லை, நான் நேச்சுரல். அப்போ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துகிட்டு சோஃபாவில் படுத்து கிடந்தா என்ன ஆகும்? அவனுக்கு கெயின்ஸே வராது. சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் மசில் ஆகும், ஆனாலும் அவன் ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு வருமா? வராது. சும்மா படுத்து கிடந்தா அது என்ன யூஸு? அதே மாதிரி தான் உங்கள் சீமன் ரிட்டென்ஷன் ப்ராக்டிஸும். சும்மா பண்ணிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன யூஸு? அதை யூஸ் பண்ணுங்கள், டிரான்ஸ்மியூட் பண்ணுங்கள், அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி உருவாக்குங்க உங்கள் பாடி, மைண்ட் எல்லாத்தையும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் பெரிய ஒரு இது நோஃபேப்பில். அப்படின்னா டிவி, ஃபோன், என் ரியல் லைஃப் கூட. ஸோ நீங்கள் டிவியாக கட் பண்ணிடுங்க, பார்க்காதீங்க. நான் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு டிவி இருக்கா, நான் ஆன் பண்ணவே மாட்டேன், சும்மா தான் இருக்குது. இன்னொரு வீட்டில் டிவி, எங்கள் அம்மா அப்பா இன்னொரு வீட்டில் இருக்காங்க, அங்கேயும் நான் டிவி அப்படி அங்கே இருந்துச்சுன்னா நான் பார்க்கவே மாட்டேன். ஃபோன் பெரிய ஒரு இது. சோஷியல் மீடியா எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. யூடியூப் மட்டும் பாருங்கள், அதுவும் என் சேனல் மட்டும் பாருங்கள். அப்படி இல்லை, யூடியூப்பில் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. 3 டாட் உங்களை கிளிக் பண்ணி ரிமூவ் முடிஞ்சாலும் யூஸே பண்ணாதீங்க, ப்ரௌஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச யூடியூபரை சப்ஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அது பெரிய ஒரு இது. நீங்கள் ஹோம் பேஜில் போவீங்க, இப்போ தான் தெரியுதில்ல, எல்லாம் தேவையில்லாமல் கண்டென்ட்லாம் வருது. டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் கட் பண்ணிடுங்க, வேறு வழியே இல்லை. அது ஒன்று. நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சால் ஆஃப் பண்ணுங்கள், அது உங்களுக்கு தேவையில்லை. பிரம்மச்சாரியை ஹெல்ப் பண்ணும். பிரம்மச்சாரியானா எப்படி சொல்ல, உங்கள் தாட், அதாவது இப்போ நீங்கள் எதையாவது பார்த்தா கூட நீங்கள் பேக் டு, அதாவது டிவியில் எதாவது பார்க்குறீங்க, இல்லை ஃபோனில் ஏதாவது பொண்ணோ ஏதாவது பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் திருப்பி ஓகே அப்படி காமாவது ஓகே பழையபடி நம்ம வேலையில் போகணும். அதை விட்டுட்டு அந்த தாட்டில் இன்டல்ஸ் பண்ணிங்கன்னா திருப்பி ரீலாப்ஸ் ஆயிரும். நான் சொல்லுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த தாட்டில் லஸ்ட்டில் போகாமல் திருப்பி நான் பியூராக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் இந்த ஜேர்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த காலத்தில் மக்கள் அப்படி தான் பிரம்மச்சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நிறைய கலைகள் கற்றுக்குவாங்க. அந்த காலத்தில் எத்தனையோ கலைகள்லாம் மக்கள் கற்றுக்குவாங்க. ஸோ இன்னொரு டிப் இருக்குது, தாட் ரீடைரக்ஷன். உங்களுக்கு லஸ்ட்டை பற்றி ஒரு தாட் வருது, ஓகே நான் ரிலாப்ஸ்ன்னு நினைக்க மாட்டேன், இது பண்ணலாம், இது பண்ணலாம், ஒரு வாட்டி பண்ணலாம், அப்படி இப்படி ஏதாவது தாட் வரும். அது புல்ஷிட் தாட், அதை நம்பாதீங்க. இந்த ஒரு வாட்டி மட்டும், அதுக்கப்புறம் நார்மலாகிடுவேன். அதனால தான் அடிக்ட்ஸாக இருக்காங்க. அடிக்ஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தாட் ரீடைரக்ஷன். தாட் வரும்போது வேறு இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் என்ன நினைப்பேன்னா, ஓகே நான் எந்த கிக் அடிக்கலாம், எந்த பஞ்ச் அடிக்கலாம், இல்லை எந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்படி போகிற தாட் ரீடைரக்ட் பண்ணுங்கள். ரெமடிஸ், அதாவது ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ் இல்லாமல் இதை பண்ண கஷ்டம். எக்ஸாம்பிளுக்கு மெடிடேஷன், பிரெத் ஒர்க், கோல்டு எக்ஸ்போஷர். ஸோ நீங்கள் ரொம்ப ஆணியாக இருக்கீங்கன்னா கோல்டு எக்ஸ்போஷர் உங்களை புட் ஆஃப் பண்ணிடும். புட் ஆஃப்னா இப்போ ஒரு கேண்டில் எரிஞ்சிட்ருக்கு, மேலே தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? அணைஞ்சிடும். அந்த மாதிரி நீங்கள் ஹானியாக இருக்கும்போது கோல்டு வாட்டர் ஈஸியாக போயிடும். பிரெத் ஒர்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கையிலே பெஸ்ட் இருக்குது. நீங்கள் பிரெத் ஒர்க் பண்ணுங்கள், அது உங்கள் பாடி ஆல்கலைஸ் ஆகிடும். சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் ஹானியாக இருக்கும்போது நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணாலே அந்த எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக போயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் கேரண்டியாக சொல்கிறேன், அந்த அர்ஜஸே போயிடும். அப்புறம் நீங்கள் பழையபடி உங்கள் லைஃப்பில் கன்டினியூ பண்ணலாம். மெடிடேஷனும் ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் நீங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு அதை விட்னஸ் பண்ணுற, நீங்களே ஒரு காடு தான் உங்கள் உடம்புக்குள்ளேருந்து விட்னஸ் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் காட், நான் காட், எல்லாம் ஒன்று விட்னஸ் பண்ணிகிட்ருக்கு. இது ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம இதுக்கு வரும். ஸோ ஹேவ் அ ஹையர் கோல் தென் யூ. ஸோ உங்களோட பெருசாக ஒரு கோல் வச்சுக்கோங்க. மேபி இப்போ எனக்கு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அடிக்கடி நான் மறந்துடுறேன். செல்ஃப்லெஸ்னால் இப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, என்னையே மறந்து நான் ஹெல்ப் பண்ணுறது என்னங்கிறத நம்ம மறந்துடணும். அதுவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கோல்ஸ் உங்களோட பெருசாக வைங்க. ஸோ டைம் டேபிள் ரொம்ப முக்கியம். நான் போராக மட்டும் இருக்காதீங்க. எனக்கு போர் அடிக்குது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் உங்களுக்கு எங்கே டைம் இருக்குது போர் அடிக்கிறதுக்கு? நானும் முன்னாடி இருந்திருக்கேன். என்ன பண்ணணும்னு தெரியாமல் போர் அடிச்சு 3 மணிக்கூர், 4 மணிக்கூர், 5வது மணிக்கூர் நான் ரீலாப்ஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சு கதம். அப்புறம் ஃபேப்பாகி எல்லாம் திருப்பி தொடங்க இடத்துலேயே வரும். ஸோ போராக மட்டும் இருக்காதிங்க. இப்போல்லாம் எனக்கு டைமே இருக்குது. டைம் கிடச்சா சந்தோஷம். இன்றைக்கி லீவு, ஸ்கூல் லீவ், சாட்டர்டே, நான் ஸ்கூல் டீச்சர். ஸோ இன்றைக்கி ஃப்ரீ, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நேரம் இல்லை. அதனால் போராக மட்டும் இருக்காதிங்க. ஜிம் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஏதாவது இருக்குல்ல, போல்டர், ஷோல்டர், இந்த மாதிரி ஷோல்டர் கொண்டு வாங்க.
ஸோ உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்கள். போராக இருந்தால் ஐடில் மைண்ட்ஸ் டெவில்ஸ் பிளேஸாக ஒர்க் ஷாப்பாக ஏதோ ஒன்று, அதாவது சும்மா இருக்க மைண்டில் தான் டெவில் வரும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்காதீங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை கோல்ஸை அச்சீவ் பண்ணுங்கள். அதுதான் மிகப்பெரிய டிப் என்கிட்ட கேட்டால். ஸோ இதனால தான் ரீலாப்ஸ் ஆகுது. எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னதுன்னா பிரெத் ஒர்க், வேறு மைண்டை பியூராக வச்சுக்கணும், தேவையில்லாதெல்லாம் பார்க்கக்கூடாது. சப்போஸ் கண்ணில் தெரியாமல் பட்டால் கூட ஓகே அது போட்டு நான் என் பழையபடி என் லைஃப்பில் இருப்பேன். இவ்வளோ தான். உங்களுக்கு மற்றபடி பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே லிங்கை கிளிக் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஃப்ரீ ஒரு ½ அன் ஹவர் கால் இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட் இருக்குனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே கைஸ், டேக் கேர்.